ஓகே காய்ஸ், வணக்கம் எகெயின். கேம் லேர்னர்ஸ் எல்லோருக்கும் அருமையான வணக்கம். சாப்டர் 3 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு சாப்டர் 4 படிக்க போகிறோம். சாப்டர் 4 வந்து நாங்கள் முதல்ல சொல்லியிருப்போம் இந்த ஸ்க்ரீனை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம்னு சொல்லி. இந்த ஸ்க்ரீன் வந்து நிச்சயமாக வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நிச்சயமாக வெரி இம்பார்ட்டன்ட்டுக்கான காரணம் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அனைத்தும் வந்து இதில் தான் அப்பியர் ஆகும் தோணும். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் இங்கே பாருங்கள், இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்குன்னா ஸ்க்ரீன் இப்படி இருக்கும் நார்மலாக. இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது தானே பட்டன், இன்ஃபர்மேஷன் பட்டனை நீங்கள் அமுத்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக கூட்டிக்கொண்டே இருக்கு. இது வந்து என்ன தெரியுமா, ஹிஸ்டோகிராம் வந்து எங்கே டார்க் இருக்குது, எங்கே ஒயிட் இருக்குது, இதில் எது கூட இருக்குன்னு சொல்லி அப்பியர் ஆகும். ஸோ நாங்கள் வந்து வெட்டிங்ஸில் வந்து ஹிஸ்டோகிராம் பார்க்குறது இல்லை. ஆனால் அது வந்தால் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், என்றால் கூட இன்ஃபர்மேஷன் தானே. ஸோ பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து நீங்கள் கேமராவை ஆக விருப்பம்னு சொன்னால் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டியது நமது ஷட்டர் ஸ்பீட். ஸோ 1 to the 4000 வரைக்கும் போகுது. ஸோ இதனுடைய அர்த்தம் வந்து என்னென்னா, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மாடல் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஸ்பீடாக எடுக்கணும்னு சொன்னால் 4000 அப்படி நீங்கள் விடணும். ஸ்லோவாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் 60க்கு விடணும். இதனுடைய அர்த்தம் வந்து எவ்வளவு ஸ்பீடாக வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமோ அது முழுக்களும் ஷட்டர் ஸ்பீடில் தானுங்க அடங்கும். அதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குன்னு வைங்களேன், அந்த ஸ்போர்ட்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் 1 to the 400, 500, 1000 போய்கொண்டிருக்கும். அதாவது எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அடிக்கணுமோ, அதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் அது வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் கூட்டணுமோ, அதாவது நம்பர்ஸ் கூட உங்களோட ஷட்டர் ஸ்பீட் வந்து கூடும். அதனால் வந்து நீங்கள் கூடுதலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னீங்க, ஒரு பைக்கில் வந்து ஒரு ஆள் போகிறாண்டு வைங்களேன், ரெண்டா நீங்கள் வந்து என்னத்தை செட் பண்ணணும்னு சொன்னால் ஷட்டர் ஸ்பீடை தான் செட் பண்ணணும். நீங்கள் ஆகலும் குறைக்க என்ன நடக்கும் என்றால் ஒரு ஹியூமன் ஃபீலுக்கு வந்துடும். அதாவது நடக்கைக்கு ஒரு தடவை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, ஒரு மூமெண்ட் இருக்கிறது, அது எல்லாமே ஷட்டர் ஸ்பீடில் தான் பெறும். ஷட்டர் ஸ்பீட் அவ்வளோ தானுங்க, நீங்கள் கூட யோசிக்க வேண்டாம், கணக்காக இருக்குது அதில் செல்கிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு ஈஸியாக விளங்கி கொள்றேன்னா ஷட்டர் ஸ்பீட் வந்து ஒரு ஸ்பீட்டை தானுங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்பீட் வந்து இப்போ ஒரு ஸ்லோ மோஷன் ஆக போகிறீங்கன்னாலும் ஷட்டர் ஸ்பீட்டால் நீங்கள் ஸ்லோ மோஷன் பண்ணலாம். அது எப்படின்னு சொன்னால் 160 120க்கு நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு பேருந்து நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எனக்கு எடிட்டிங்கில் வந்துட்டு அதை வந்து நீங்கள் 120 ஸ்பீட்டை நீங்கள் நார்மலாக குறைச்சிட்டாலே கொஞ்சம் ஸ்பீட் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். ஏன்னா நீங்கள் 120 ஃப்ரேமுக்கெல்லாம் செட் பண்ணியிருக்கிறீங்க, அது வந்து கேமராண்ட ஃப்ரேமுக்கையும் பெறும். ஆனால் ஷட்டர் ஸ்பீட் வந்து நீங்கள் கூடுதலாக வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கான காரணம் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல்கள் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் ஷட்டர் ஸ்பீட்டை கூட்டுங்க. மற்றது வந்து பல்ப் மவுண்டன் எல்லாம் சொல்கிறேன். பல்ப் மவுண்டனுக்கு இப்போ நீங்கள் மேனுவலில் தான் நிற்கிறீங்க. மேனுவலில் நிற்கும் பொழுது உங்களுக்கு காட்டுறேன். மேனுவலில் நிற்கும் போது இந்த 60 வந்து நீங்கள் ஆகலும் குறைக்கலாம். 1 to the 0 என்ன செய்யணும்னா வெளிச்சம் பெறும். ஆனால் நீங்கள் இதை செட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ அடிக்க தொடங்கினீங்கன்னா 30 செகண்டுக்கு பிறகு தான் அடிக்கும். அதில் 30 செகண்ட் பிறகு என்னத்தை கவர் பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஆக்கள் லைட்ஸ் போகிறது, கார்ஸ் போகிறது, அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக வரப்போகுது. ஆனால் வந்து எல்லாத்தையுமே 30 செகண்டுக்கு அப்படியே ரீட் பண்ணிக்கொண்டே நிற்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துக்கொண்டே நிற்கிது உள்ளுக்க. அவ்வளவு ஃபோட்டோவையும் வந்து ஒரு ஃபோட்டோவை எங்களுக்கு கம்ப்ளீட்லி தரப்போகுது. அதனால தான் நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் வந்து படிப்பிச்சு கொண்டு போகலாம். ஆனால் வெட்டிங்ஸுக்கு தேவையான ஷட்டர் ஸ்பீட் இங்கே இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாருங்கள், பிசின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ ஒயிட்டாக வந்துட்டு என்ன வந்து மற்ற செட்டிங்கோட நாங்கள் செட் பண்ணிடல. இது வந்து ஷட்டர் ஸ்பீட் இதோட முடிய போகிறதில்ல. படிக்க கன விஷயம் படித்து கொண்டே இருப்போம். சில நேரம் சாம்பிள் ஃபோட்டோஸ்கள் உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன், பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்துனீங்க தான், இப்போ ஷட்டர் ஸ்பீட் வந்து ஆகலும் குறைய என்ன செய்யும், கன ஃபோட்டோஸை கேதர் பண்ணும். அப்ரிச்சர் பார்ப்போம். அப்ரிச்சர் வந்து எல்லாமே அப்ரிச்சர், ஷட்டர் ஸ்பீட், ISO எல்லாமே ஒன்று அப்படி. ஸோ அப்ரிச்சரை பார்த்தீங்கன்னா வந்து நம்பர்ஸ் வந்து இந்த லென்ஸுக்கும் படி பார்த்தீங்கன்னா 4 to 22 வரைக்கும் போகுது. அதனுடைய அர்த்தம் வந்து 4 இருந்ததுன்றால் நீங்கள் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து நல்ல ப்ளரியாக இருக்கும். 22க்கு போகும்போது, அதாவது அப்ரிச்சரை நீங்கள் கூட்ட என்ன நடக்கும்னு சொன்னால் அதோட ப்ளரி தன்மை குறையும். ஆனால் லைட்ஸ் வந்து டார்க் ஆகும். ஸோ அதை டார்க் ஆகும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ISO செட்டிங்கில் வந்து நீங்கள் மாற்றி எடுக்கணும். அப்ரிச்சர் வந்து சரியான இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னால் ஒரு பின்னால் வர்ற லைட்ஸுகளை நீங்கள் பொக்கேயான ஒரு ஷேப்பில் எடுக்கணும்னு சொன்னால், அல்லது ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் ISO தான் முக்கியம். அதனுடைய அடிப்படை திருப்பி உங்களை விளங்கப்படுத்துகிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் 22 வச்சு எடுக்கிறேன். அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நீங்கள் வரேன். இதில் நல்லபடியான ஒரு
லெவலெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிவிட்டு ஓகே ஃபோட்டோ எடுத்துருவோம். ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் 22 வச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து நான் வந்து 4 வச்சு எடுப்பேன். அப்ரேச்சர் 4 வச்சு எடுப்போம். எடுக்கும்போது என்ன செய்யும், வெளிச்சம் கூடும். வெளிச்சம் கூடினாலும் அதை நாங்கள் குறைச்சி போட்டு ஐஎஸ்ஓவால் குறைக்கணும். அதை கம்பினேஷனாக தான் நாங்கள் பண்ணி எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை குறைப்போம். ஓகே சரி. ஓகே இப்போ வந்து நாங்கள் படத்தின் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதுதானுங்க இப்போ எடுத்த ஃபோட்டோ. இந்த பின்னுக்கு தெரியுது பாருங்கள், இது வந்து 4 எடுத்தது. அதாவது வந்து இந்த பாருங்கள் பொக்கையாக இருக்கிறது, இந்த வட்டம் இருக்கிறது தான் பொக்கேன்னு சொல்கிறது, பிளரியாக இருக்குது. இதில் வந்து 22 எடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளவு பொக்கையாக தெரியலை, அதாவது பிளரியாக தெரியலை. சரிதானே? அப்போ நீங்கள் வந்து ஒரு பிளரியாக நீங்கள் இதெல்லாம் வந்து பிளரி தான். ஆனால் அந்த 4 எடுத்த அப்ரேச்சர் வந்து கூட இதில் இந்த எடுத்தது வந்து நல்ல பிளரியாக வந்திருக்கு. அதாவது அப்ரேச்சர் குறைய 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 உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் என்றால், அதாவது பொக்கே மற்றது ஃபோக்கல் பாயிண்ட் எல்லாம் நல்லா வரும். அதனால தான் வந்து லென்ஸ் வந்து f2.8 1.4 வந்து நல்ல லென்ஸ்ன்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து எவ்வளவு தூரம் எங்களோட லென்ஸ் வந்து ஓப்பன் ஆகி அதை கேப்சர் பண்ணுதோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த லென்ஸுக்கு வந்து நல்ல தன்மை இருக்குது. அப்போ 1.4 2.8 லென்ஸுன்ற அர்த்தம் வந்து எல்லாமே இந்த அப்ரேச்சர் தானுங்க. இந்த அப்ரேச்சர் வந்து நீங்கள் இந்த 4 இருக்கிறது பதிலாக 2.8 எடுத்தீங்கன்னா வெளிச்சமும் வந்து என்ன செய்யும்னா கன வெளிச்சம் பெறும். புரியுதா? அப்போ வந்து இருட்டு நேரங்களையும் வந்து அந்த அப்ரேச்சர்ன்ற தன்மை குறைய 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 லென்ஸ் வந்து 1.8 2.8 1.4 போகும்பொழுது வந்து உங்களுக்கு நல்ல கேமராண்ட குவாலிட்டி வரும். அதனால் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்க மைண்டில். ஒரு லென்ஸ் எடுக்க போய்க்க வந்து 2.8 1.4 ஆக குறைஞ்சது அப்ரேச்சர் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கனகாலம் அதை பாவிக்கலாம், நல்ல யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்ட்டி நேரம் யூஸ் பண்ணலாம், இரவு லைட் ஷோ நடக்கும்போது, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது யூஸ் பண்ணலாம். இது 4 கிட் லென்ஸ்ன்னு சொன்னால் தானே, அதாவது கேமராவோட வந்தது. அதனால் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக 4 ஓகேன்ற மாதிரி விடுறாங்க. ஆனாலும் நல்ல ப்ராடக்ட் வருது, ஒரு பிகினர் லெசனுக்கு நல்லது. ஸோ இது வந்து எக்ஸ்போஷர். அதாவது வந்து எக்ஸ்போஷரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதானுங்க எக்ஸ்போஷர். இது வந்து நாங்கள் கூடுதலாக வந்து வெளிச்சத்தை காட்டினால் வெளிச்சம் மாதிரி மாறும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆகலும் வெளிச்சம்னு சொல்லுது. இதை வந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொன்றைக்கு பாருங்கள். இப்போ நாங்கள் இதை கூட்டும்போது பாருங்கள் 0க்கு வருது. இந்த பாருங்கள் இப்போ வந்துட்டு 0க்கு வந்துட்டால. இது வந்து உண்மையில் வந்து கேமரா சொல்லுது இதுதானுங்க ஒரிஜினலான எக்ஸ்போஷர்ன்னு சொல்லுது. அதாவது உங்களுக்கு பார்க்க தெரியுதானே, இதில் கொஞ்சம் டார்க் இருக்குது, ஒயிட் இருக்குது. அப்போ ஒரு கேமராவுக்கு வந்து இது ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த ஸ்டார்டிங்கில் அப்படி பழகின பிறகு நீங்கள் இப்போ இந்த அப்புறமா இந்த பாருங்கள், இதை கொஞ்சம் குறைச்சி உங்களோட கண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அதாவது வந்து கேமரா சொன்ன செட்டிங் வந்து சரின்னு சொன்னது இது பாருங்கள், இதைத்தான் கேமரா சரின்னு சொன்னது. ஆனால் நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியும் பேலன்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுதானுங்க எக்ஸ்போஷர்ன்ற இது. எக்ஸ்போஷர் வந்து கூடுதலாக வந்து உண்மையிலேயே பாவிக்கிறது குறைவு வெட்டிங்ஸில். காரணம் வந்து வெட்டிங்ஸில் வர்றாக்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு கேமரா எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அதில் வந்து காசு எடுக்கணும்னு வர்றதை தவிர எல்லாமே படித்து வரணும்னு இல்லை. அதனால தான் உங்களை படிப்பிக்கிறேன். இதெல்லாமே நீங்கள் கவனத்தில் வைங்க. ஐஎஸ்ஓ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஐஎஸ்ஓ வந்து இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா 100ல் இருந்து எவ்வளோத்துக்கு போகுது, 25,600க்கு போகுது. ஆமாம், 25,600 அன்னைக்கு வந்து அர்த்தம் வந்து நீங்கள் 100ல் இருக்கிற ஐஎஸ்ஓ வந்து மிகவும் வெளிச்சம் வந்து குறைவாக இருக்கும். கூட்ட 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 வெளிச்சம் கூடும். அதை நான் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், நீங்கள் வந்து 100ல் இருக்கும்பொழுது கேமரா டார்க்காக இருக்குது. அப்படியே கூட்டி கொண்டு போகிறோம். இந்த பாருங்கள், இப்படி இழுத்து கொண்டு போனால் கூடும். கூட கூட என்ன செய்யுது, வெளிச்சம் கூடுது. இப்போ இந்த குறையும் போது குறையுது. சரிதானே? இந்த நேரத்தில் வந்து பாருங்கள், நீங்கள் திடீரென்று ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி கூடிட்டேன்டா நீங்கள் எதில் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்பா? அப்ரிட்ஜில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏண்டா அதுதான் ஒரு முறை. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணினா கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து லைஃப்பில் அல்லது வெட்டிங் இதில் வந்து நீங்கள் ஜேர்னியில் போக போகத்தான் படித்து கொள்வீங்கள். நான் உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து வடிவாக சொல்லி தந்துருக்கொண்டு இருக்கிறேன். இது வந்து இப்போ இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டது வந்து ஷட்டர் ஸ்பீட், மற்றது அப்ரிச்சர், மற்றது வந்து ஐஎஸ்ஓ. அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க வேண்டிய மெயினான இது வந்து கெல்வன். அதாவது கெல்வன்ட்டு வந்து இலங்கையில் சொல்கிறேன் நீங்கள்.
எங்களோட வெளிநாடுகளில் வந்து நீங்கள் எப்படி சொல்லணும்னு சொன்னால் ஒயிட் பேலன்ஸ் வந்து கட்டாயம் தேவை. இந்த பாருங்கள், நான் உடனே இந்த செட்டிங்கில் எடுத்துட்டேன். ஒயிட் பேலன்ஸ் வந்து இங்கே இருக்குது. முதலாவது செட்டிங்கில் 2வது வருது ஒயிட் பேலன்ஸ். இது வந்து இப்போ வெளியில் ஷூட் பண்ணும்போது நாங்கள் போட்டிருக்க செட்டிங் ஃபுல்லாக உண்மையிலேயே இது வந்து எப்படியும் ஒரு 4800 52க்கு கொண்டு வரலாம். ஓகே, இதானுங்க உண்மையான ஒயிட் பேலன்ஸ். இப்போ என்ன அதனுடைய அர்த்தம் வந்து வெளியினுடைய ஃபீல் வந்து இப்படி தான் இருக்கணும் உண்மையிலேயே ஃபோட்டோஸ். ஆனால் நான் முதல் செட் பண்ணி இந்த செட்டிங் வந்து இன்டோருக்கு வெட்டிங் ஷூட் பண்ணினான். அதனுடைய செட்டிங்கை போட்டிருந்தேன். அதாவது 3200 வந்து இன்டோரில் ஷூட் பண்ணுவீங்க. இது வந்து பாருங்கள் நீளமாக தெரியுது. ஸோ இதுதான் நீளம். ஸோ இதில் 2 வித்தியாசம் இருக்குங்க. இது வந்து அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணுற ஒயிட் பேலன்ஸ் இப்படி கோல்டன் கலரில் இருக்கணும். உள்ளுக்க ஷூட் பண்ணும்போது நீங்கள் இது வந்து ப்ளூ கலருக்காக மாறும். அதனுடைய அர்த்தம் வந்து இன்டோருக்கு நீங்கள் போகும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் கூடுதலாக வந்து எல்லாமே ஆரஞ்சு கலராக இருக்கும். அதை வந்து ஒரு ஒயிட் பேலன்ஸ் பண்ணினா ஒரு 3200 கொண்டு வாங்க இன்டோருக்கு. சரிதானே? வெளியில் செய்யும்போது நீங்கள் 48 52 53 54 கிட்ட கொண்டு வாங்க. அதாவது 5400 கிட்ட கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் நல்ல உங்களுக்கு ஒரு தேவையான விஷயம் முழுக்களும் படிப்பிச்சிட்டேன். அட்லீஸ்ட் கூட படிப்பிச்சிட்டேன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா நாங்கள் படிக்க போகிறது வந்து இந்த மீட்டரிங் ஃபார்மேட். இது வந்து ட்ரைவ் மோட்டுன்னு சொல்லி கேமரா கிட்ட வரேன் பாருங்கள். ட்ரைவ் மோட் இது வந்து சிங்கிள் ஷாட்ஸ். இது ஹை ஸ்பீட் கண்டினியூவஸ், லோ ஸ்பீட் கண்டினியூவஸ். இது வந்து செல்ஃப் டைமர், அதாவது நீங்கள் டைமை செட் பண்ணி அடிக்கலாம். மற்றது இதுக்கும் வந்து 2 செகண்டுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி கிடைக்கும் ஒரு கஸ்டம் மீட்டாக. ஓகே, இதனுடைய அர்த்தத்தை வந்து குயிக்காக சொல்கிறேன் பாருங்க. ட்ரைவ் மோட் சிங்கிள் ஷாட் அன்றைக்கி கேமரா பிடிக்கிறீங்க, ஒரு தட்டு தட்டினா ஒரு தட்டு தான் தட்டுப்படும். இதில் இப்படி பாருங்கள், ஒரு தட்டு தான் தட்டுப்படும். ஓகே, நீங்கள் இதே வந்து கியூ அமுதி போட்டு ஹை ஸ்பீட் கண்டினியூஸ் விட்டிங்கன்னா இதை அமுத்தி கொண்டா தொடர்ந்து அடிக்கும். இங்கே பாருங்க, சத்தத்தை கேளுங்க. இது ஹை ஸ்பீட் கண்டினியூஸ். அதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் வெட்டிங்ஸில் வந்து தாலி கட்டுறாங்கன்னா உடனே ஹை ஸ்பீட் கண்டினியூஸில் தான் நீங்கள் விடணும். அப்போ தான் ஸ்பீட்டை அடித்து கொண்டே போவார். இது வந்து லோ ஸ்பீட் கண்டினியூஸ், அதாவது அடித்து கொண்டே நிற்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இந்தா அப்படி அடிக்கும். லோ ஸ்பீட் கண்டினியூஸ். ஓகே, அப்புறமா வந்து இது வந்து செல்ஃப் டைமர் 10 செகண்டுக்கு ஒருக்க அடிக்க போகுது. இப்போ 10 செகண்ட் கவுண்ட் ஆகுது. 10 செகண்ட் கவுண்ட் ஆன பிறகு சத்தத்தை கேளுங்க. அவ்வளோந்தான். ஸோ இது வந்து நீங்கள் ஃபோனில் இருக்கிற செட்டிங்னு நினைக்கலாம், கொஞ்சம் கூட இருக்குது. அதாவது லோ ஸ்பீட் ஹை ஸ்பீட் கண்டினியூவஸ்ன்னு சொல்லி என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் வெட்டிங்லேன்னு நீங்கள் யோசிக்கலாம். வடிவாக பாருங்க, ஒரு பிரைடல் வந்து தன்னுடைய அட்டையர், அதாவது தன்னுடைய குளோத்திங்கை வந்து இப்படியா தூக்கி வீசுகிறாங்கன்னு வைங்களேன், அல்லது சுற்றுறாங்கன்னு வைங்களேன். அந்த நேரத்தில் நீங்கள் ஹை ஸ்பீட் கண்டினியூஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஹை ஸ்பீட் கண்டினியூஸ் என்னைக்கு நார்மலாக ஹை ஸ்பீட் விட்டுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி அடிப்பீங்க. உடனே அடிக்க தான் சடக்குன்னு அப்படியே ஃபோட்டோ எடுத்து வரும். அந்த ஹை ஸ்பீட் கண்டினியூஸ் வந்து இப்படி இருக்குது. நீங்கள் ஹை ஸ்பீட் கண்டினியூஸுக்கு மாற்றிட்டு அந்த நேரத்தில் வந்து, அதாவது வெட்டிங்ஸ் தாலி கட்டுற நேரமோ அல்லது வந்து பிரைடல் வரும்போது பெரிய அந்த வெடி கேட்க ஸ்மோக் பண்ணிக்கலாம், நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படியே நார்மலாக ஸ்பீடாக தட்டுங்க, இப்படியே தட்டணும். மற்றது வந்து சிங்கிள் ஷாட்டில் விட்டிங்கன்னா வந்து இது நீங்கள் எடுக்க இல்லாது. அப்படி இங்கே பாருங்கள், திருப்பி எடுத்து அமுத்தணும். அப்போ தான் இது ஒர்க் பண்ணும். சிங்கிள் ஷாட் இது சில நேரம் வந்து யாருக்கு கொடுக்கலாம்னு சொன்னால், நீங்கள் புதுசாக படிக்கும் பொழுது சிங்கிள் ஷாட்டில் படிங்க. அப்படிமா ஹை ஸ்பீட் லோ ஸ்பீட் கண்டினியூஸ் இப்படியே படித்து கொண்டே போகலாமுங்க. இது கேமராவில் வந்து எக்கச்சக்கமாக இருக்காது, தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு நிற்கிறேன். மற்றது வந்து இது உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னு மறந்துட்டேன். நீங்கள் பாருங்கள், மீட்டரிங் மோட். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மீட்டரிங் மோட் வந்து உங்களுக்கு வந்து இவாலுவேஷன் மோட்டிவ், மற்றது பார்ஷியல் மீட்டரிங், ஸ்பாட் மீட்டரிங், சென்டர் வெயிட் அவரேஜ். நாங்கள் வந்து வெட்டிங்ஸில் பார்க்குற ஸ்பாட் மீட்டரிங் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, இந்த நடுவில் பாருங்கள் ஸ்பாட் மீட்டரிங், அந்த இடத்த கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணும் ஸ்பாட் மீட்டரிங். ஓகே, மற்றது வந்து இவாலுவேட்டட் மீட்டிங் வந்து இந்த பாக்ஸில் இருந்தும் ஃபோக்கஸ் பண்ணு, நடுவானையும் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே, சரிதானே? உடனே உங்களை படிச்சுட்டு போகிறேன். மற்றது வந்து சென்டர் வெயிட் அவரேஜ் வந்து, அதாவது வந்து இவ்வளோத்தையும் ஒரு பேலன்ஸாக வந்து ஃபோட்டோ எடுக்கும், ஃபோக்கஸில் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ ஆட்டோவில் தான் விட்டுருக்கேன். நான் ஆட்டோவில் விட்டுருக்கபடியாக வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி இந்த சென்டர் வெயிட் மற்றது வந்து ஸ்பாட் மீட்டரிங்கில் வந்து பார்ஷியல் மீட்டரிங் கூடுதலாக பாய்க்கிறது கூடாது, இவாலுவேட்டிவ் மீட்டரிங் அல்லது வந்து ஸ்பாட் மீட்டரிங் பாய்க்கலாம். நான் வெட்டிங்ஸில் கூட பாய்க்கிறது ஸ்பாட் மீட்டரிங்.
ஸ்பாட் மீட்டரிங் வந்து என்னென்னு சொல்கிறது அழகான பிக்சர்ஸ் வரும். அதாவது வந்து தேவையில்லாத ஒப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் அழகாக ஸ்பாட் பண்ணணும். அடுத்து நீங்கள் தேவையான நேரத்தில் உடனே எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கு நீங்கள் படித்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த சாப்டரை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் படித்த விஷயம் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ISO, ஷட்டர் ஸ்பீட், அப்ரிச்சர், மற்றது வந்து மீட்டரிங் மோட், மற்றது என்னத்தை படிச்சு நீங்கள் டிரைவிங் மோட். அதாவது டிரைவ் மோட் என்னைக்கு உங்களை படிப்பிச்சுன்னா லோ ஸ்பீட், ஹை ஸ்பீட், சிங்கிள் ஷாட்ஸ். இதெல்லாமே வந்து கனடாவில் நீங்கள் ஸ்கூல் போய் படிக்க வேணும். படிச்சிங்கன்றால் எவ்வளோ காசு எவ்வளோ மாதம் செலவழிப்பீங்க. இன்றைக்கு இவ்வளோ ஈஸியாக நீங்கள் படிக்கிறீங்க தமிழில். அதுக்கு நானும் பெருமைப்படுறேன். ஒரு தமிழாக்கள் நீங்கள் படிக்கிறது நல்ல விஷயம். அது இவ்வளோ தான் இதில். மற்றது வந்து ஸ்க்ரீனில் வந்து பேட்டரியிலேருந்து எல்லாமே ரன் அவுட் ஆகுது. ஸோ டச் ஸ்க்ரீனை பற்றி நீங்கள் இன்றைக்கு படிச்சிருக்கிறீங்க. ஸோ கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை மாதிரி பல வீடியோ வந்து கொண்டு இருக்குது. ஸோ மறக்காமல் ஜேஎம் லேர்னர்ஸ் உங்களுக்கு ஏதாவது குவெஷன் இருந்தேன்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதே சமயத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் உங்களோட பிடிச்சாக்களை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கனவு படிகள் வந்து சில விஷயங்கள் தெரியாமலே இருக்கிறாங்க. ஷட்டர் ஸ்பீட் என்ன தெரியாது, தம்பி இந்த கேமரா கொடுத்து போட்டு எடுக்கிறாங்க. அடுத்த முறை நாங்கள் படிப்பிக்க போகிறதுலாம் மோட்டை வந்து படிப்பிக்க போகிறோம். இதில் இருக்கிற மோட்டருக்கு தான் இந்த மோட் செட்டிங், மற்றது மோட்டின் செட்டிங்கிൻ്റെ சாம்பிளும் இங்கே படிப்போம். அதே மாதிரி வந்து இந்த மெனுவில் போய் மெனுவில் இருக்கிற ஃபுல் செட்டிங்கை வந்து படிக்க போகிறோம். ஸோ நிச்சயமாக வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் ஜேஎம் லேர்னர்ஸ் ஃப்ரம் ஜேஎம் மாருதி ப்ரொடக்ஷன் அகாடமி. See you guys on the next one. JM Maruti Protection Academy.